நாளை முகூர்த்த தினமாக இருந்தபோதிலும் திண்டுக்கல் பூச்சந்தையில் பூக்களின் விலை மிகவும் குறைந்து காணப்பட்டதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான பேரறிஞர் அண்ணா பூ வணிக வளாகத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் பூக்களை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் பூச்சந்தையில் இருந்து கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தினசரியும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நாளை முகூர்த்த தினமாக இருந்தபோதிலும் பூக்களின் விலை பாதிக்கு பாதி வீழ்ச்சியடைந்து விற்பனையானதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கடந்த வாரம் 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், 500 ரூபாய்க்கு விற்பனையான முல்லைப்பூ 200 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் ஆஞ்சநேய சுப்பிரமணிய கோவிலில் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என காங்கிரஸ் கட்சி சார்பில் மத நல்லிணக்க சிறப்பு பூஜை நடைபெற்றது. நாடு முழுவதும் 18வது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிவுற்ற நிலையில் வருகின்ற 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய சுப்பிரமணியன் திருக்கோவிலில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் உறுப்பினர் துரைசாமி தலைமையில் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என வேண்டி மத நல்லிணக்க சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் சுவாமி விக்கிரகங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாராதனைகளும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருமங்கலத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை நீதிபதி பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் மதுரை ரோட்டில் உள்ள திருமங்கலம் நீதிமன்ற வளாகத்தில் ஐகோர்ட் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆலோசனையின்படி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை திருமங்கலம் நீதித்துறை சார்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வாகனம் மூலம் தொழில் தகராறு நிவாரண நிதியுதவி, சட்ட ஆலோசனை, வட்ட சட்டப்பணிகள் சார்பு நீதிமன்ற சட்ட அறிவுரை பெறுவது உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. மதுராந்தகம் அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குழி தனியார் மண்டபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகர் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பள்ளி விடுமுறை நீட்டிப்பு எதிரொலியால் கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகள் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். பல்வேறு இடங்களில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கடந்த மே 7ஆம் தேதியிலிருந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டதால் கடந்த மே மாதம் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கமான கோடை விடுமுறை போன்று இல்லாமல் குறைந்தே காணப்பட்டது. கோடை விழா, மலர் கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கடந்த ஆண்டை விட குறைந்திருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் பள்ளிகள் 6ஆம் தேதி திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் கடந்த வாரங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குறைந்தது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 3 மணி நேரம் காத்திருந்து சுற்றுலா தலங்களை காணக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானலில் நிலவும் சீதோஷ்ண நிலையை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.